என்ன நீ சம்பாதிக்கிறனா ஓவர் திமிர ஆடுவியா? உன்னுடைய சம்பாதி திமிரெல்லாம் வெளியே வச்சுக்கோ, இங்க காட்டாத. என்னையும் எங்க அப்பா படிக்க வச்சிருக்காரு, என்னாலே வேலைக்கு போக முடியும், கை நிறைய சம்பாதிக்க முடியும். உன்னை நம்பி ஒண்ணு நான் கிடையாது. மேடம் பார்சல். ஒரே ஒரு 500 ரூபா கொடுமா, நான் பார்சல் வாங்கிக்கிறேன் ப்ளீஸ் மாமா. 500 ரூபா கொடுமா ப்ளீஸ் மாமா. என்ன வேலைக்கு போறங்க நீ? இல்ல 500 ரூபா நீ வேலைக்கு போய் வாங்கிக்கோ. வேலைக்கு போய் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு அப்பா வாங்கி கால விடு. 5 நாளா இந்த சளி போகவே மாட்டேங்குது அம்மா. 5 வருஷமா புடிச்ச சனியே நோட்டு போல. விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. குட்டு, என்னோட வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் சாப்பிடுறியா என்னோட ஃபுட்டு? ஏண்டி எப்பவுமே உனக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போட்டு சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்களே. அவ்வளவுதான் நான் போட்டேன், ஆனா சீக்கிரமா ஃபீல் ஆயிடுச்சு, இருந்தா சாப்பிடுறேன். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு போற டெய்லி. கல்யாணத்துக்கு முன்னாடி யாரு கொடுத்துட்டு இருந்த? கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கிட்ட ஒரு நாய் இருந்துச்சு, அதுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு கேள்விதான், அதுக்கு பதில் சொல்லிட்டேன்னா ஏந்து போயிடலாம்னா. இந்த உலகத்திலே எந்த மிருகத்துக்கு நாக்கு ரொம்ப நீளம்? அம்மா. உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. என்ன பிரீத்தியக்கா, நான் சோகமா நடந்துறேன், என்னாச்சு? என் எக்ஸா பாத்தேன்டா. அச்சோ, நான் நல்லா பண்றத பாக்கணும்னு ஆசைப்பட்டான்டா. பாத்தாராக்கா? எங்க பார்த்தா, நான் ரேஷன் கடையில லைன்ல நிக்கிறத தான் பார்த்தான். அது பார்த்து சோகமாயிட்டாராக்கா? சோகமான நான் சிரிச்சுட்டு போறான்டா அவன். அந்த ஆளுக்கு என்ன ரேஷன் கடையில வேலை? அவன் பாமாயில் வாங்க வந்தான்டா. உன்ட்ட நான் 2 நாள் ட்ரிப்பு போறேன் ஓடே சொல்லியிருந்தேன்ல, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நான் தான் போயிட்டு வான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? இப்போ ஓயாம கேட்டுட்டே இருந்தா போவேன் நான் சொல்லிடுவேன். நல்லா யோசிச்சுக்க, திரும்பி போகிறதுக்கு ஒரு 2 நாள் அது ஆகும். அப்புறம் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, பார்த்துக்க. 2 நாள் என்ன 3 நாள் கூட போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாடா. நான் தான் போன்னு சொல்லிட்டேன்ல. ஓகே பாய். அப்புறம் நீ கிளம்பும் போது அங்கே மிஷின் மேலே ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், மறந்துடாம அதை எடுத்து போட்டுக்கோ. அண்டர்வேரும் மேலேயே எடுத்து வச்சிருக்கேன், அதையே நீ போட்டு போ, சரியா? மறந்துடக்கூடாது. சரிடி. என்ன ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கு, உள்ள கடிக்குது. ஐயோ கடிக்குது 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 கடிக்குது. ட்ரிப்பு போறியா? ட்ரிப்பு இந்த அரிப்பு செடியை உன் சட்டியில தைக்கிறேன், உனக்கு எப்படி ட்ரிப்பு கேட்குதுன்னு நான் பாக்குறேன். அது ஃபேக். ஏமாந்தீங்களா? ஏமாந்தீங்களா? ஏப்ரல் ஃபூல். இது கூட தெரியாம ஏமாறுவேன். இவளை கட்டி நீ ஏமாந்ததோட நான் ஏமாந்துட்டேன் ஜூஸுக்கா. ஜெய், பசங்க புத்திசாலியா பொண்ணுங்க புத்திசாலியா? பசங்க தான் புத்திசாலி. எப்படி சொல்ற? நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். 2 பொண்ணுங்க இருந்தாங்களாம்மா. அதில் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கிட்ட, நான் கொண்டு வந்திருக்க பேக்கில் என்ன இருக்குன்னு நீ கரெக்டாக கண்டுபிடிச்சின்னா நான் உனக்கு அதில் இருக்க சாக்லேட் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. அதுக்கு இன்னொரு பொண்ணு சொல்லிச்சாமா, அதில் ஐஸ்கிரீம் இருக்குது அப்படின்னு. அந்த பேக்குள்ள என்ன இருந்துச்சாமா? அப்புறம் ஓய் பிரியா, நான் உனக்கு ஒரு வண்டி வாங்கி தரலான்னு இருக்கேன். அப்படியா? எப்போ? இப்போவே. இப்போவேவா? வாங்கிட்டியா? எங்க? உனக்கு இது பாரு. இந்த கிச்சன்ல வச்சிருந்த பாலைங்க என்ன பண்ற? பாலில் பசங்க வந்து குடிக்க போகிறோம். அறிவு இருக்கா உனக்கு? யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? பால்ல போயிட்டு விஷம் கலந்து குடிக்க போறேன்னு சொல்ற, போய் தண்ணில கலந்து குடிப்போம். பாலை ஊட்டி கிளைமேட் அல்லுது. ஊட்டி தான். இந்த ஊட்டிலே பிடிச்சது என்ன தெரியுமா? நீதான். அதுதான் ட்ரை பண்றேன். சரிவா போலாம். சரியான கிளைமேட்ல ஊட்டில எனக்கு பிடிக்காது என்ன தெரியுமா? நீதான். உண்மையை சொன்னா கோச்சுக்காத. அது என் ஸ்கூல் ஃப்ரெண்டு அபிஷேக்னு நினைக்கிறேன். அது இல்லைங்க, சூப்பரா இருப்பாரு பாக்க. அவன் எல்லாத்துலயும் சுமாரா தாண்டி இருப்பான். ஸ்கூல் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கு.
சாட்ஸ் நினைக்கிறேன். அவங்க பார்க்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நீங்க பாக்குறதுக்கு அப்படியே விஜய் மாதிரி இருக்காங்கல்ல. பிரதர் நீங்க சதீஷ் தானே? நீங்க அபிஷேக் இல்லைன்னு மட்டும் சொல்லிட கூடாது. மச்சான் சார் மச்சான் எப்படா இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. என்ன இப்படி இருக்க? அது ஒண்ணு இல்லடா. காத்தால வந்து பாத்தீங்கன்னா சியா சீட்ஸ் வித் லெமன் வாட்டர், பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பாயில்டு எக்ஸ், ஃப்ரூட்ஸ், லஞ்சுக்கு வந்து கொஞ்சோண்டு ரைஸ், ஃபுல்லா வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிடுறேன். நைட் வந்து கூழ் வெஜிடபிள்ஸ் அதோட வந்து முடிச்சிடறேன். அதனாலதான் வந்து இவ்வளவு ஃபிட்டா இருக்கு. 10 கிலோ பச்சரிசியை பத்த வச்சு சாப்பிட்ட பண்ணி மாதிரி இருக்கிறடா. வெயிட் லாஸ் பண்ணுன்றேன். கண்ட ஏதோ சொல்லுங்கிறான். சியா சீட்ஸ் இந்த வீடியோவை உங்க ஒய்ஃப் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த உலகத்துல இன்னொருத்தி தேவையே இல்லை. இவ ஒருத்தியே போதும் என் லைஃபை நாசம் பண்றதுக்கு. என்ன இப்படி கிடக்க? தலைவலி மாத்திரை போட்ட மத்துக்கு வயிற்று போடாதெல்லாம் தான் இப்படி கிடக்கு. போடாதா? உங்க வீட்ல உன்னை குடிகாரன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னை பார்த்தா குடிகார மாதிரியா இருக்கு? நான் எவ்வளோ டீசெண்டாக இருக்கேன். என்னை பார்த்தா ஊருக்குள்ள ஜென்டில்மேன் சொல்லுவானுங்க. உன் கண்ணுக்கு மட்டும் தான் நான் அப்படியே குடிகார மாதிரியே தெரியறேன் போல. அப்படியா? உங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு நாள் வந்து இங்க இருந்தாங்கன்னா நீ எப்படியாப்பட்ட குடிகாரன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ கூப்பிடுப்பா, கூப்பிடு, வந்து தங்கட்டும், வந்து பார்க்கட்டும். இங்கே யார் குடிச்சிட்டு இருக்காங்க? நான் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக பாட்டிலாக வடிக்க வச்சிருக்கேன். சரி சாப்பிடு. சாப்பாடை போட இல்லை, நான் போதே இருக்கேன். ஏங்க இந்த ட்ரெஸ் நான் மீஷோல பார்த்த மாதிரி இருக்கு. அதுலயே வாங்குனீங்க? ஹலோ, இது ஜாரா டாப் மட்டுமே 5000 rupees. மீஷோவா? நல்லா மூஞ்ச பாரு. ஐயோ சாரிங்க, உங்க மெயின்டெனன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதாங்க சும்மா கதை விட்டேன். மெயின்டைன் பண்றதுக்கு நான் காரா பைக்கா? ஐயோ அதை விடுங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம வேற எதுனா பேசலாம். சரி சொல்லுங்க. உங்க ஹாபி என்ன? ஐ லவ் பெயிண்டிங். எங்க வீட்டு ஃபுல்லா நான் பண்ண பெயிண்டிங் தான் இருக்கும். நீங்க ஒரு நாள் வாங்க, நான் காட்டுறேன். ஐயோ அதுக்கு தாங்க நானும் வெயிட்டிங். சரி, உங்க ஹாபி என்ன? எனக்கு சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. நான் பாக்குற சின்ன சின்ன விஷயத்துல கூட சயின்ஸ் ரிலேட்டடா எதனா டிஸ்கவர் பண்ணிட்டே இருப்பேன். எப்படி? ஒரு நிமிஷம். when I spin this bottle it create water vortex. ஓ, இப்போ பாருங்க நான் எப்படின்னு காட்டுறேன். சூறாவளி எப்படி? ஏய் பாட்டில குட்ரா. எதனா சின்ன பசங்க கிட்ட இருந்து எதனா கத்துன்னு வந்துட்டு சயின்ஸ் சோஷியல் கதை விட்டுன்னு இருக்குது. ஏங்க ஒரு நிமிஷங்க, வீட்டுக்கு போய் கியூரியாசிட்டில ட்ரை பண்ணி பாப்பீங்கல்ல? நான் இரு சூறாவளியில குளிப்பாட்டுறேன். ஏய் கேள்றா, என்ன ஆச்சு சொல்லு. என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியாது, இவனுக்கு என்ன சொல்றது? என்ன ஆச்சு? அதுதான் ப்ராப்ளம். உனக்கு என்ன ஆச்சுனே தெரியாது. சரி சாரி சாரி. சரி வா இங்க வா.